எழுந்துடி மேல. ஆதிக்கடவுர் குடும்பத்து வாரிசு பூஜை பண்ணி சத்திய பிரமாணம் செஞ்ச தாலி உன் கழுத்துக்கு வந்துருச்சு. குடி தாலிய. இழுக்காதீங்கம்மா. அம்மா நானே எடுத்து கொடுக்கறேம்மா. நானே எடுத்து கொடுக்கறேன். குடி சீக்கிரம். ஐயோ, இந்த தாலி அந்த தாலியோட சிக்கிக்கிச்சே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? என்னடி பண்ற? இன்னும் எடுத்துட்டு இருக்கேம்மா. அத்தை, இவளுக்கு தாலியை கொடுக்க மனசுல, அதான் சிக்கிக்கிட்ட மாதிரி நடிக்கிறா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏண்டி தாலியை கொடுக்க இவ்வளவு நேரம்? அம்மா இழுக்காதீங்கம்மா. நானே எடுத்து கொடுத்துடுறேம்மா. விடுங்கம்மா, விடுங்க, ப்ளீஸ் விடுங்க. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். மஞ்சள், மஞ்சள், சந்தனம், சாம்பிராணி. அடுத்து என்ன? ஊதுபத்தி, சூடம். வேற என்ன வேணும்? என்ன? கை வலிக்குதா? எனக்கு மனசு வலிக்குதுடி. விடாதீங்க ஆண்டி. அவ கை எலும்பெல்லாம் நொறுங்குற வரைக்கும் காலை எடுக்காதீங்க. நல்லா நசுக்குங்க. வலிக்குதுமா. அம்மா ஏண்டி, நாங்க லட்சக்கணக்குல செலவு செஞ்சு ஆசாரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பரம்பரை வழக்கப்படி செஞ்ச பூஜை பண்ண தாலி உனக்கு கேக்குதோ? அத உன் கழுத்துல போட்டு அழகு பாப்பியா நீ? நானா கழுத்துல போட்டுக்கலையம்மா. உமாமா என் காலை தட்டி விட்டதுனால நான் தட்ட தவற விட்டுட்டேன். அப்ப அந்த தட்டுல இருந்த தாலி என் கழுத்துல வந்து மாட்டிக்கிச்சு. இதுல என் மேல எந்த தப்பும் இல்லம்மா. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நாங்க நின்னுகிட்டு இருக்கோம், நீ உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கியா? எந்திரடி, எழுந்துடி. உமா உன் காலை தடுக்கி விட்டா நீதானடி தடுக்கி விழணும். அது எப்படி கரெக்டா தாலி வந்து உன் கழுத்துல விழுந்தது? ஏண்டி, பூஜை பண்ண ஆதிக்கடவுர் குடும்பத்து வாரிசுக்கு சொந்தமான தாலிய உன் கழுத்துல போட்டு பாக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க, அதானே? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணி பேசினா நான் என்ன பண்ண முடியும்? ஏய் குடுத்தணும். யார பார்த்துட்டு கற்பனையில பேசுறேன்னு சொல்ற? நானும் உன்னை கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னோட உட பேச்சு எதுவுமே சரியில்லை. நீ ஏதோ நினைப்புல தாண்டி சுத்திட்டு இருக்க. மரியாதையா சொல்லு, உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க?
சொல்லுடி, உன் மனசுல ஆதிய நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கேக்குறா இல்ல, சொல்லுடி. உன் மனசுல ஆதி இருக்கானா? நீ ஆதிய விரும்புறியா? ஏய், ஆதி உன் மனசுல இல்லன்னு சத்தியம் பண்ணி சொல்லுடி. உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லுடி, ஆதி உன் மனசுல இல்லன்னு. ஏய், என்னடி ரொம்ப சீன் போடுற? இப்ப வாயை திறந்து சத்தியம் பண்ணி சொல்ல போறியா? இல்ல உன் அம்மா போட்டோவை சுக்குநூறா உடைக்கட்டுமா? அம்மா வேண்டாம்மா, நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்றேம்மா. அப்படி வா வழிக்கு சத்தியம் பண்ணு. பண்ணு. உங்க அம்மா மேல கை வச்சு சத்தியம் பண்ணுடி. சத்தியம் பண்ணுடி. சத்தியம் பண்ணுடி. என் மானத்தையும் என் உயிரையும் காப்பாத்தின பெரிய என் மேல எனக்கு எப்பவும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. மத்தபடி என் மனசுல அவர் இல்ல. நான் அவரை விரும்பவும் இல்ல. இது செத்து போன எங்க அம்மா மேல சத்தியம். என் மனசுல என் அம்மாவை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப நீ பேசின வார்த்தைப்படி உன் உயிர் இருக்கிற வரைக்கும் நடந்துக்கணும். மீறி ஏதாவது தப்பா நடந்துகிட்ட உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. பார்த்து நடந்துக்க. வானந்தினி. ஆதி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன கன்ஃபார்ம் ஆகுது? உன் மனசுல பார்வதி இருக்கா? அதான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல போற அதானே? இது அது இல்ல ஆதி, வேற. நான் வேணா சொல்லட்டுமா? சொல்லு. கடவுளே உனக்கு பார்வதின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இல்லாதி, நீ நல்லா யோசிச்சு பாரு. நந்தினிக்காக செஞ்ச தாலி எதுக்கு பார்வதி கழுத்துல போய் விழணும்? டேய், அதான் சொன்னல, கால் தடுக்கி தடுமாறதுனால தாலி அவ கழுத்துல விழுந்துருச்சு. அதெல்லாம் ஓகே தான். அது ஏன் கரெக்டா பார்வதி கழுத்துல போய் விழணும்? இங்க பாரு ஷாம், எதுனா பேசி என்ன குழப்பறதுலயே குறியா இருக்காத. கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. யாருக்கு அதுல எது விழுந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். காதல விழுகிறத விடு, உன் மனசுல பார்வதி இருக்காளா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாமா? பயப்படாதாதி, சிம்பிள் டெஸ்ட் தான். அதுவும் இதே இடத்துலதான். என்ன டெஸ்ட்? அப்படி கேளு. இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல நீ திரும்பும் போது கரெக்டா பார்வதி வந்து உன் எதுல நின்னா உன் மனசுல பார்வதி இருக்கான்னு அர்த்தம். அப்படி பார்வதி வரலனா உன் மனசுல பார்வதி இல்லன்னு நான் ஒத்துக்கிறேன். போதுமா? ஓகே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா. பார்வதி தூங்கியே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். இனிமேல் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. நீ வெயிட் பண்றதே வேஸ்ட்ரா. அப்பா, என்னம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கியா? கும்பிட்டு முடிச்சாச்சுப்பா. என்னப்பா ரெஸ்டா? அது ஒண்ணும் இல்லம்மா, இப்ப கிளம்பணும். நம்ம இளவரசு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட உன் ஜாதகத்தை காட்டலாம்னு சொன்னாரு. அதனால உன்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அப்பா,
மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல பெரியய்யா சின்னையா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் வேணா அதெல்லாம் பாத்துக்கலாம். அவங்க கல்யாணத்துக்கும் உன் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அம்மா முகத்துக்காக உன் கல்யாண விஷயத்துல நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். இல்லைனா இந்நேரம் 2ல 1 பாத்திருப்பேன். வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறது மடியில நெருப்பா கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. உன்னை சீக்கிரமா ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. உன் ஜாதகத்தை எங்க வச்சேன்னு தெரியலையே. செல்ஃப்ல தான் வச்சிருப்பேன். அப்பா பால் சொம்ப பாத்துட்டாரே, கேட்டாருன்னா என்ன பண்றது? இது என்ன புதுசா காளி சிலையெல்லாம் வச்சு சொம்புக்கு பூ போட்டுலாம் வச்சு பால் வச்சிருக்க? சும்மா ஒரு வேண்டுதலுக்காகப்பா. ஒரு வாரத்துக்கு பூஜை பண்ணணும். வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? அது வந்து நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். யாரு கல்யாணம்? இல்ல, பெரியய்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு பூஜை பண்றேன்ப்பா. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே உன்னை நினைச்சு அம்மா குழப்பத்துல வேற இருக்காங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் பெரியய்யாவோட நல்லதுக்காக தானப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ நல்லது நடக்கணும்னு நினைச்சு பண்றியா இல்ல கெட்டது நடக்கணும்னு நினைச்சு பண்றியான்னு எனக்கு குழப்பமா இருக்கு. உன்னால ஏதாவது குழப்பம் வந்து அதனால அம்மா வேதனைப்பட்டாங்க, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை தொலைச்சு தலை முழுகிடுவேன். ஜாக்கிரதை. அக்கா, விளக்கு பூஜைக்கு விளக்குல திரியெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். இன்னும் பூஜைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுறேன். அகிலா இன்னைக்கு மௌன விரதம். மறந்துட்டியா வனஜா? சாரி மாமா, மறந்தே போயிட்டேன். ஞாபகமே இல்ல. இந்த 25 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் விளக்கு பூஜை அன்னைக்கு அகிலா மறக்காம மௌன விரதம் இருந்துகிட்டு இருக்கா. அது எப்படி உனக்கு ஞாபகம் இல்லாம போச்சு? வாவ், 25 வருஷமா அத்தை மௌன விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? கிரேட். காலையிலேயே என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் மௌன விரதம் இருந்திருப்பேனே ஆண்டி. நந்தினி, மௌன விரதம் இருக்கிறது உனக்கு அவ்வளவு சுலபமா போச்சா? ஆமா நந்தினி, நீ நினைக்கிற மாதிரி விரதம் இல்ல. இந்த விரதங்கிறது ஓகே, இந்த மாசத்துல வர 4 திங்கட்கிழமை விரதம் இருந்து கடைசி கிழமையான இன்னைக்கு காலையில சூரிய உதயத்திலிருந்து நாளைக்கு காலையில சூரிய உதயம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம யார்கிட்டயும் பேசாம விரதம் இருக்கணும். ஆமா, இவ்ளோ கடுமையான விரதம் எதுக்கு? வீட்டுக்கு வெளிச்சம் தரது விளக்கு. அந்த விளக்கு தான் மனைவி. அந்த மனைவிக்கு துணையா இருக்கிறது கணவன். அந்த கணவன் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும், மஞ்சள் குங்குமம் நிலைச்சு இருக்கணும்னு அந்த ஈஸ்வரனை நினைச்சு விளக்கு போட்டா வேண்டிக்கிட்டது நடக்கும். அப்போ கல்யாணம் ஆனவங்க தான் இந்த பூஜையை பண்ணணுமா? கல்யாணம் ஆக போறவங்க பண்ணக்கூடாதா? கல்யாணமாக போறவங்க தான் மனசுல இருக்கிறவங்களோட ஒண்ணு சேரணும், கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு விளக்கு போடணும். அப்படி வேண்டிக்கிட்டு விளக்கு போடும்போது மனசுல என்ன நினைச்சு வேண்டிக்கிட்டோமோ
அது கண்டிப்பா நிறைவேறும். வீட்டுக்கு வெளிச்சம் தருது விளக்கு. அந்த விளக்கு தான் மனைவி. அந்த மனைவிக்கு துணையா இருக்கிறது கணவன். அந்த கணவன் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும், மஞ்சள் குங்குமம் நிலைச்சு இருக்கணும்னு அந்த ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டா வேண்டிக்கிட்டது நடக்கும். என்னடி ஒண்ணும் தெரியாத பாப்பா, நீ அப்பாவி வேற. ஆமா, யார நினைச்சு இப்ப விளக்கேத்திருக்க? சொல்லுடி, யார நினைச்சு விளக்கு போடுற? என் மனசுல யாரும் இல்லம்மா. அது வந்து சும்மாதான். சும்மா உன் முகர கட்டுக்கு விளக்கு. போடி, போட சொல்றல, போடி. ஏய், என்னடி வேடிக்கை? வா. ஷோ, நான் இன்னும் வரல, டைம் வேற ஆச்சு. ஆண்டி போலாமா? போலாம். நந்தினி, அங்க பாரு. பாத்தியா நந்தினி, இவள அப்ப நாம விளக்கு வைக்க விடலன்னு இப்ப நமக்கு தெரியாம விளக்கு வைக்க வந்திருக்கா. இவ மட்டும் இன்னைக்கு ஆதிய மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்கு வச்சா இதே இடத்துல அவளுக்கு சமாதிதான். வாங்க ஆண்டி. ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தனா, பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். வலது கையில என் தம்பி கணேசனையும் இடது கையில செம்பருத்தி செடியையும் புடிச்சுக்கிட்டு அகிலாம்மா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவரு பெரியய்யா. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவருக்கு பட்டிருக்கிற நன்றி கடனை தீர்க்க முடியாது. நந்தினி அம்மா, அது வந்து நீ ஒரு சமையல்காரி, ஆதி பக்கத்துல நிக்க கூட உனக்கு தகுதி கிடையாது.
நீ ஆதிய விரும்புறியா? என்ன தைரியம்டி உனக்கு? ஆ? எவ்வளவு திமிரு உனக்கு? ஆ? ஏய், என்னடி வேண்டாம்? எப்படி எப்படி ஆதிய உன் மனசுல இருந்து எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதா? அவ்வளவு திமிரு ஆயிடுச்சு உனக்கு, அவ்வளவு திமிரு. சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா, அடிக்காதீங்கம்மா. உனக்கு இங்கேயே சமாதி கட்டுறேன், இங்கேயே சமாதி கட்டுறேன். தொடப்ப கட்டிக்கு பட்டு கொஞ்சம் பயப்படுறி. அக்கா எங்க போச்சு? அக்கா, 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 சாவடி செத்து தொலை. அக்கா, அக்கா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அக்கா, அக்கா, சாவடி. அக்கா, 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 அக்கா. டேய் கணேசா, இங்க வா. பெரியா, என்னாச்சு? தூங்காம யார தேடிட்டு இருக்க? எங்க அக்காவை காணும் பெரியா. என்னடா சொல்ற? வீட்ல நல்லா தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டேன் பெரியா, அக்காவை காணோம். சரி வா, வண்டியில இரு. சரிங்க பெரியா. கொல்லு, அப்படி கொல்லு. இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாது. சாவடி, சாவடி. செத்து போடி, செத்து போ.
இருக்கு. ஆதி, என்ன நடந்தது? தப்பு செஞ்சுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம திமிரா நிக்கிற நந்தினியும் அந்த தப்புக்கு வழி காட்டிட்டு நந்தினிக்கு துணையா நிக்கிற சித்தியையும் கேளுங்கப்பா என்ன நடந்துச்சுன்னு. பார்வதி சொல்லு பார்வதி. பயப்படாம சொல்லு பார்வதி. சொல்லு பார்வதி. ஆண்டி மௌன விரதத்துக்கு உன்னால ஒரு பங்கம் வந்தது. அந்த பாவம் உன்னதான் வந்து சேரும். சொல்லு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாதுமா. நான் சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு சாமிக்கு விளக்கேத்தும் போது அனுஜா அம்மாவும் நந்தினி அம்மாவும் என்ன விளக்கேத்த விடாம தடுத்தாங்க. மறுபடியும் நான் தெரியாம போய் விளக்கேத்தினேன். அது பார்த்து கோவப்பட்டு 2 பேரும் என்ன அடிச்சிட்டாங்க. அடி பாவி, சொல்ல வேண்டியத சொல்லாம மத்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா பாத்தியா? இவ ஒன்னும் சாமி கும்பிட விளக்கு போட வரல, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு நெருப்பு வைக்க வந்தா. அதனாலதான் நாங்க அடிச்சோம். இப்படியே ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னா எப்படி? என்ன நடந்ததுன்னு சொல்லு பார்வதி. நடந்த உண்மையை தைரியமா சொல்லு பார்வதி. ஆண்டி இருக்காங்க, நீ தைரியமா சொல்லு. ஆமா பார்வதி, தைரியமா சொல்லு. சொல்லு பார்வதி, தைரியமா சொல்லு. இன்னும் என்ன யோசிக்கிற? சொல்லு. சொல்லுக்கா. சொல்லு பார்வதி. கேக்குறோம்ல, சொல்லு பார்வதி. சொல்லு பார்வதி, நாங்க எல்லாரும் கேக்குறோம்ல. சொல்லுக்கா. சொல்லு பார்வதி. அதான் ஏதாவது சொல்லு. கமான் பார்வதி, சொல்லு. சொல்லு பார்வதி. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பார்வதி சொல்லு. சொல்லுக்கா. சொல்லு பார்வதி. ஏன் தயங்குற? ஆண்டி இருக்காங்கல்ல. அக்கா சொல்லுக்கா. பார்வதி சொல்லு. பார்வதி, இவ்வளவு பேர் கேக்குறோம்ல, சொல்லு. சொல்லு பார்வதி, தைரியமா சொல்லு. பார்வதி சொல்லு. சொல்லுமா பார்வதி, என்ன நடந்துச்சு? சொல்லுக்கா. சொல்லு பார்வதி. சொல்லு பார்வதி. எதுக்கு தயங்குற? சொல்லு. சொன்னா தெரியும். பார்வதி சொல்லு. சொல்லு பார்வதி. முழு எபிசோடையும் Zee5 இல் காணுங்கள்.